மரபுத்தொடர் பழமொழிகள். ஒரு மொழியினுடைய வளமைக்கு காரணமாக இருக்கக்கூடியது மரபுத்தொடர். முன்னோர் காலத்திலிருந்து வழக்கில் இருந்து வரக்கூடிய சொற்களை நாம் அப்படியே பயன்படுத்தக்கூடியதை மரபு என்ற சொல்லாட்சியால் நாம் குறிக்கின்றோம். அதுல மரபு என்பது பார்த்துக்கிட்டிங்கன்னா, விலங்குகளும் அதனுடைய ஓசைகள், அதுக்கப்புறம் அந்த விலங்குகளினுடைய இளமை பெயர்கள், அப்புறம் தாவரங்கள் இருக்குன்னா அந்த தாவரங்களினுடைய உறுப்பு பெயர்கள் என்னென்ன, அந்த தாவரங்களை தொகுப்பா சொல்லும்போது எப்படி சொல்லணும், பொருட்களை தொகுப்பா சொல்லும்போது எப்படி சொல்லணும், அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய தொழில்களை வினைப்பெயரால் எப்படி குறிப்பது என்ற நிலையில நம்ம பாடப்பகுதியில் மரபு தொடர்கள் அமைந்திருக்கின்றன. இதுல ஒவ்வொரு விலங்குகளும் அதனுடைய ஓசைகள் முதல் பார்க்கலாம். குயில் அப்படிங்கிறது கூவும், மயில் அகவும், ஆந்தை அலரும், புறா குணுகும், காகம் கரையும், சேவல் கூப்பிடும், கோழி கொக்கரிக்கும், பசு அலைக்கும், சிங்கம் கர்ஜிக்கும், யானை பிளிரும், குதிரை கனைக்கும், நாய் குரைக்கும், புலி உருமும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த விலங்குகளுக்கு உண்டான இளமை பெயர்கள், அது ஒரு குழந்தை நிலையில் இருக்கும்போது அதனுடைய பெயர்களை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. யானை கன்று, புலிப்பரல், கீரி அல்லது அணில பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கீரி பிள்ளை, அணில் பிள்ளை. பசுங்கன்று, குதிரை குட்டி, கரடி குட்டி, கோழி குஞ்சு, வாழை அரம்பை அப்படின்னு சொல்லிட்டு அதோட இளமை பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து தாவர உறுப்பு பெயர்கள் சொல்லும்போது அவரப்பிஞ்சு, வாழைக்காய் கச்சல், பனை ஓலை, வாழை இலை, முருங்கைக்கீரை, மா இலை, தாழை மடல், வேம்பு தழை, நெல் தாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே தாவரங்களை ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய இடங்களை தொகுப்புன்னு சொல்லுவோம். அந்த தொகுப்பாக சொல்லும்போது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பூந்தோட்டம், மாந்தோப்பு, வாழைத்தோட்டம், சோளக்கொல்லை, சவுக்குத்தோப்பு, பனைக்காடு. பனைக்காடு அப்படிங்கிறத பனங்காடு அப்படின்னு சொல்லுவோம். பொருட்களினுடைய தொகுப்பு பெயர், இப்போ ஆடு மாடு இதெல்லாம் சேர்த்து கட்டி வைக்கும்போது ஒரு பெயர் சொல்லணும்ல, இப்போ ஆட்டு மந்தைன்ல சொல்கிறோம்ல, அது மாதிரி தொகுப்பு பெயர், பொருட்களினுடைய தொகுப்பு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆடு மந்தை, கல் குவியல், எறும்பு சாறை, திராட்சை குலை, சாவி கொத்து, விறகு கட்டு, வைக்கோற்போர், வீரர் படை, பசு நிறை, யானை கூட்டம் அப்படின்னு சொல்லி அந்த பொருட்களினுடைய தொகுப்பு பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய தொழிலையும் அந்த தொழிலினுடைய அடிப்படையில் வரக்கூடிய வினைப்பெயர்களையும் சொல்லியிருக்கிறாங்க. கூடை முடைதல் அப்படின்னு சொல்லணும், கூரை வேய்தல், பாய் பின்னுதல், சோறு உண்ணுதல், தேன் சாப்பிட்ற மாந்துதல் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பானை வனைதல், காற்று வீசுதல், மலர் கொய்தல், நார் உரித்தல் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம செய்யக்கூடிய தொழிலை வினைப்பெயர்களுடைய அடிப்படையில் சொல்ல வேண்டும். இப்போ சில உதாரணங்களும் அதுக்கு மரபு பெயர்களை பிழைகளை நீக்கி எழுதக்கூடிய முறைகள் கொடுத்துருக்குறாங்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கூரை போட்டனர் அல்ல, கூரை வேய்ந்தனர். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். அடுத்து கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால். கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால் அப்படிங்கிறது தப்பு. கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால் அப்படிங்கிறது தான் சரி. நேற்று தென்றல் காற்று அடித்தது. அடித்தது என்பது தவறு. நேற்று தென்றல் காற்று வீசியது. தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார். நார் எடுத்தார் என்பது தவறு. தென்னை மட்டையிலிருந்து நார் உரித்தனர் என்பதுதான் சரி. அணில் பழம் சாப்பிட்டது. பழம் சாப்பிட்டது என்ற சொல் தவறானது. அணில் பழம் கொறித்தது அப்படின்னு தான் வரணும். அதே மாதிரி கொடியில் உள்ள மலரை எடுத்து வா அப்படின்னு சொல்றது தவறு. கொடியில் உள்ள மலரை பறித்து வா என்பதுதான் சரியான இது. அடுத்து பழமொழிகள். பழமொழிகள் அப்படிங்கிறதும் நம்முடைய முன்னோர் வழக்கில், பேச்சு வழக்கில் பயன்படுத்தப்பட்ட சொற்களை, அந்த வார்த்தைகளைத்தான் நம்ம பழமொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏதாவது ஒரு கருத்தை விளக்குவதற்கு மற்றவர்களோடு உரையாடும் போது அவங்க அதுக்குண்டான எதுகை மோனையோட ஒரு செய்தியை குறிப்பால் உணர்த்துவதற்காகவும் அல்லது ஒரு கருத்தை விளக்குவதற்காக மற்றொரு கருத்தை சொல்லும்படியாக ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துவதை நாம் பழமொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வாழ்க்கையில் நாள்தோறும் பல பழமொழிகளை பயன்படுத்தி கொண்டோ இருக்கின்றோம். அதில் பார்த்தீங்கன்னா, தங்கம் தரையில் தவிடு பானையில், அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும், கையுண்டானால் காத்திருப்பார் 1000 பேர், வைத்தால் பிள்ளையார், வலித்து இருந்தால் சாணி. அடுத்து ஆறிலும் சாவு 100லும் சாவு, கனவில் கண்ட பணம் செலவிற்கு உதவுமா, சொல்லி போக வேணும் சுகத்திற்கு, கொள்ளைக்கு பள்ளி குடிக்கு சகுனி. இந்த மாதிரி நிறைய பழமொழிகள் இருக்கு. அதுல கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு, இப்படி எத்தனையோ பழமொழிகள் நமக்கு பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தெரிந்த பழமொழிகளையும் நாம் எழுதி அதனுடைய விளக்கத்தை கொடுக்கலாம்.